ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நம்ம இந்தியன் பிராண்டு கூட போட்டி போட முடியாம நிறைய ஃபாரின் பிராண்ட் திணறிட்டு இருக்கு. அது என்ன பிராண்ட் அப்படின்னா மஹிந்திரா தான். எக்ஸிவி கிங் அப்படின்னு அழைக்கப்படுற நிறைய கார்ஸ் வந்து மஹிந்திரா வந்து அவங்களோட லைனை வச்சிருக்காங்க. தார் ராக்ஸ், மஹிந்திரா ஸ்கார்பியோ என், பிக் டேடி ஆஃப் எஸ்ஓஇ, அதுக்கப்புறம் எக்ஸிவி 700. 500 செம சக்சஸ்ஃபுல்லான மாடல். இப்போ எக்ஸிவி 700 லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவுமே பயங்கர சக்சஸ்ஃபுல். ஒரு கார் லான்ச் பண்ண உடனே சக்சஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மஹிந்திரா தார் அவங்க லான்ச் பண்ண போச்சுல இது வாழ்வாசாவ பிரச்சனை தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுசாமி அவர்களே சொல்லியிருக்காரு. ஒரு கார் சக்சஸ் ஆகணும்னா வண்டியோட திறன், வண்டியோட வடிவமைப்பு, வண்டியோட தரம் இது எல்லாமே இருக்கணும். அது போக அந்த கார் பிராண்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பா மஹிந்திரா மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போகல. அவங்க லான்ச் பண்ண எஸ்சிவி லைனப்ல எல்லாமே சக்சஸ். தார் ராக்ஸ், மஹிந்திரா ஸ்கார்பியோ என், எக்ஸிவி 700 இது எல்லாமே பயங்கர சக்சஸ். இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வச்சு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் பிராண்ட் கூட போட்டி போடுற அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி இருக்கு. தரமும் நல்லா இருக்கு. அது போக திறன், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அது மஹிந்திராவோட ஓன் இன்ஜின். டாட்டாவோட கார்ல ஃபியட்டோட இன்ஜின் யூஸ் பண்ணிருப்பாங்க, சஃபாரி அண்ட் ஹேரியர்ல. ஆனா எக்ஸிவி 700, தார் ராக்ஸ், மஹிந்திரா ஸ்கார்பியோ இது எல்லாமே மஹிந்திராவோட அவங்களோட ஓன் இன்ஜின், எம்ஸ்டாலின் இன்ஜின். இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இன்ஜின் லைனப் வந்து ரிலேபிளா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்குமே எந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு பெரிய செலவும் ரன் ஆகும். அது கண்டிப்பா மஹிந்திராக்கு ஒரு பெரிய விஷயம். அதுவும் அது போக அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு புதுசா ஒரு இன்ஜினை கொண்டு வரும்போது கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் மஹிந்திரா இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வர காரணம். ஏன் அப்படின்னு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் நல்ல பிரைஸ்ல தரமான ப்ராடக்ட். லுக் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு வந்து டஃப் கொடுக்கக்கூடிய லுக் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோ என், தார் ராக்ஸ், மஹிந்திரா எக்ஸிவி 700 இது எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். மற்ற பிராண்ட் எல்லாமே இந்த கார்களுக்கு போட்டி அவங்களோட கார்களை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு. இந்த பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் ஃபாரின் பிராண்ட் எல்லாமே திணறுது. ஒரு இந்தியன் பிராண்ட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது மற்ற கார் பிராண்ட் மாதிரி இல்லாம அவங்களோட ஓன் இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்றது மஹிந்திரா ரொம்ப சக்சஸ் தான். ஏன்னா டாடா எல்லாமே ஃபியட்டோட இன்ஜின் யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. மஹிந்திரா அப்படி கிடையாது. அவங்களோட ஓன் இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க. இது மஹிந்திராக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா நம்பிக்கை அதிகமாக வரும். ஏன்னா ஓன் இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணி இந்த அளவுக்கு சக்சஸ் பண்றது மிகப்பெரிய விஷயம். மஹிந்திரா கண்டிப்பா பாராட்ட வேண்டிய பிராண்ட். மஹிந்திராவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க.